வணக்கம். ஹலோ ஆல். நம்ம என்ன இன்னைக்கு பார்க்குறோம்னா, ஆம், ஆ, என்ன மாதிரியான ஐடிஸ், லிஸ்ட் ஆஃப் ஐடிஸ் நமக்கு மார்க்கெட்டில் இருக்கு, அதோடைய கீ ஃபீச்சர்ஸ் என்ன, அண்ட் அது என்ன மாதிரியான லாங்குவேஜஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃப்ரம் ஒன் பைசாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. மோஸ்ட்லி இந்த லிஸ்ட்டை நான் பார்க்குறீங்க இல்லையா, இதில் கண்டிப்பாக major of the things people should be knowing. Maybe for the beginners இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ for the sake of beginners and for the people who are not aware of, அவங்களுக்கானது இந்த பதிவு இருக்கும்னு நான் நம்புகிறேன். பைசாம் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு டூல் விச் ஹெல்ப்ஸ் us லைக் ஸ்மார்ட் கோடிங் கம்ப்ளீஷன், டீபக்கிங், டென்சர்ஃப்ளோ, பைடார்ச் இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு. We can use Python in it. I have used PyCharm, which is quite good for us. ஸோ ஒன்று. ரெண்டாவது ஜூபிட்டர் நோட்புக். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கோ ஃபார் இட். Jupyter Notebook use Python யூஸ் பண்றவங்கள majority of the people would have gone for it, especially for the visualization purpose. People opt to go for Jupyter Notebook. So அது நெக்ஸ்ட் விஷுவல் ஸ்டுடியோ விஎஸ் கோடிங் வந்து இன்னைக்கு அது வந்து ஒரு பிரெட் அண்ட் பட்டர் மாதிரி. ஜாவா ரிசோர்ஸாக இருந்தாலும் யூஸ் பண்ணுறாங்க, டேட்டா பேஸ் டெவலப்பராக இருந்தாலும் யூஸ் பண்ணுறாங்க. அது பண்ணாத டெவலப்பர்ஸ் வந்து வேற விட்டான்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ விஎஸ் கோடிங் இஸ் மேஜர் ஆஃப் த பீப்புள் ஹூ கோ ஃபார் இட் ஃபார் எனி ப்ராஜெக்ட்ஸ் தட் வி கோ ஃபார். ஸோ முதல்ல வந்து இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் விஎஸ் கோட். ஸோ மேஜர் ஆஃப் த பீப்புள் வில் யூஸ் விஎஸ் கோட் ஒன்லி. எனி கைண்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், லைப்ரரிஸ் புல் பண்ணுறது. நம்ம வந்து ஜூபிட்டர் நோட்புக் கூட நம்ம அதில் இன்டகிரேட் பண்ணிக்கலாம், டேட்டா பேஸோட இன்டகிரேட் பண்ணிக்கலாம், கிட்டப்போட இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய ஹப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ விஎஸ் கோட் வந்து மோஸ்ட் ஃப்ரெண்ட்லி. அது ஸ்பைடர், ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், ஸ்பைடர் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் சம் கைண்ட் ஆஃப் அலைன்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம வந்து ரொம்ப அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக நான் ஃபீல் பண்ணதில்லை. என்னுடைய அது யூஸ் பண்ணதும் ரொம்ப வெரி ஃபியூ டைம்ஸ் ஒன்லி ஐ ஹவ் கான் த்ரூ தட். ஸோ அதனால் நான் என்னுடைய இதில் நான் அவ்வளோ யூஸ் பண்ணதில்லை ஸ்பைடர். பட் யூஸ் பண்ண வரைக்கும் என்னுடைய ஒப்பீனியன் வந்து அந்த அலைன்மெண்ட்ஸு இந்த இஷ்யூஸில் நிறைய வரும். அதை நான் அதில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்பைடர். கூகுள் கோலாப், எஸ் அகெயின் நிறைய பேர் அதை வந்து கூகுள் டிரைவில் டேட்டா போட்டு கூட நம்ம இதில் ரீட் பண்ணி எடுத்து பண்ணுறது. மோஸ்ட்லி ஜூபிட்டர் நோட்புக் எப்படியோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியாக கூகுள் கோலாப் இருக்கும். ஃபார் மெனி பிக் டேட்டாஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணாலும் கோலாப் பி குவைட் ஹெல்ப்ஃபுல். And frankly speaking, the remaining tools, I have never gone through that. But these are the things that are available in the market, like RStudio, Eclipse, Deep Learning 4J plugin, whatever the Atom, Watson Studio, under the MATLAB. MATLAB mostly நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. It's quite a old one. அதுவுமே can be used for building things. But இந்த லிஸ்ட் ஆஃப் ஐடிஸை தவிர்த்து வேற என்னென்ன டூல்ஸ் இருக்கு, ஹவு ஃப்ரெண்ட்லி இட் இஸ் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ். ஹோப் இந்த இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் உபயோகமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். என்னோட தரப்பில் என்ன மாதிரியான பதிவுகள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கிறதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்ஸ் அகைன். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.